சென்னை திருவல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்கத்தின் திமுகவின் தொழிற்சங்க ஊழியர்கள் மூலம் எரிவாயு சிலிண்டர் விற்பனை கிளைகளில் பல கோடிக்கணக்கான ரூபாய் முறைகேடு நடைபெற்றுள்ளது. இதுகுறித்து எமது சிறப்பு செய்தியாளர் ராம்குமார் நேரலையில் வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். வணக்கம் ராம்குமார், இதுகுறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ஜெரணி. 1904ஆம் ஆண்டு திருவல்லிக்கேணி நகர கூட்டுறவு சங்கம் என்ற ஒரு அரசு ஸ்தாபனம் துவக்கப்பட்டது. கூட்டுறவு துறையின் கீழ் கட்டுப்பாட்டில் இந்த TUCS என சொல்லக்கூடிய இந்த சங்கம் செயல்பட்டு வருது. இந்த சங்கத்தின் கட்டுப்பாட்டில் கிட்டத்தட்ட சென்னை முழுவதும், சென்னை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 12 எரிவாயு சிலிண்டர் வழங்கும் நிலையங்கள் செயல்பட்டு வருது. குறிப்பா திருவல்லிக்கேணி கானாபாக் சாலை, அதே போல கோபாலபுரத்தில் இருக்க TUCS நிறுவனம், ஆலந்தூர், மாம்பலம் உள்ளிட்ட பல இடங்கள்ல இந்த இடம் செயல்பட்டு வருது. பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பா இந்த கோபாலபுரம், அதே போல திருவல்லிக்கேணி, மாம்பலம், ஆலந்தூர் இந்த 4 கிளைகள்ல கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு, நுகர்வோர்களுக்கு இந்த சமையல் எரிவாயு சிலிண்டர் மாதந்தோறும் வழங்கப்படுகிறது. இந்த அது மட்டும் இல்லாம, அதாவது அரசு நிறுவனங்களாக இருக்கக்கூடிய அரசு விடுதிகள் மற்றும் காவல்துறையோட ஆயுதப்படை உணவகங்களுக்கு வழங்கக்கூடிய இவங்களுக்கெல்லாம் இந்தியன் ஆயில் நிறுவனம் சார்பில் கிட்டத்தட்ட எக்ஸம்ஷன் என சொல்லக்கூடிய, அதாவது வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய சிலிண்டரை விட பல மடங்கு அதிகம் கொடுக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்தியன் ஆயில் நிறுவனம் இந்த சிலிண்டர்களை வழங்கி வருகிறது. இதுல குறிப்பா கடந்த 4 ஆண்டுகள்ல பல கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறதா குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக திமுகவோட கூட்டணி கட்சியான காங்கிரஸோட தொழிற்சங்கம் INTUC என்ன சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் புகார் தெரிவிச்சிருக்கு. குறிப்பா 2023ஆம் ஆண்டு, அதாவது இந்த ஏற்கனவே நான் சொல்லக்கூடிய ஆலந்தூர், மாம்பலம், கோபாலபுரம், திருவல்லிக்கேணி உள்ளிட்ட இடங்கள்ல பல கோடி ரூபாய்க்கு சமையல் எரிவாயு சிலிண்டர் முறைகேடாக வாங்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றாங்க. குறிப்பா ராதாகிருஷ்ணன் என சொல்லக்கூடிய ஒரு துணை ஆணையர், ஆயுதப்படையோட துணை ஆணையர், அவர் பெயர்ல தான் ஆயுதப்படைக்கு சிலிண்டர்கள் வாங்கப்பட்டிருக்கு. கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல், மே, ஜூன் அந்த 3 மாதங்கள்ல மட்டும் அவர் ஒரு பெயரில் ஒரு நுகர்வோர் எண்ணிக்கை மட்டும் கிட்டத்தட்ட ஆலந்தூர்ல 4495 சிலிண்டர்கள் வழங்கப்பட்டிருக்குது. அந்த ஆயுதப்படையோட விடுதிக்கு பொறுத்த வரைக்கும் வாரத்திற்கு 3, அதாவது 10 சிலிண்டர், மாதம் 40 சிலிண்டர் தான் வாங்கணும். ஆனா இதை முறைகேடா இருக்கக்கூடிய முறைகேடு நடந்திருக்குதுன்னு குற்றச்சாட்டு ஆதாரப்பூர்வமா 2023ஆம் ஆண்டு மும்பையில இருக்கக்கூடிய இந்தியன் ஆயில் நிறுவனம் அதை கண்டுபிடிக்கிறது. குறிப்பா ஆலந்தூர்ல இருக்கக்கூடிய அந்த TUCS நிறுவனத்துல 4495 சிலிண்டர்கள் ஒரே நுகர்வோருக்கு வழங்கப்பட்டிருக்கு என்ற குற்றச்சாட்டு சொல்லியிருக்கு. அதே போல கோபாலபுரத்துல இருக்கக்கூடிய இந்த TUCS நிறுவனத்துல கிட்டத்தட்ட ஆன்லைன் மூலம் 84 லட்சம் ரூபாய்க்கு சமையல் எரிவாயு சிலிண்டர் முறைகேடா வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாங்க. அதே போல திருவல்லிக்கேணியில இருக்கக்கூடிய கானாபாக் தெருவில் இருக்கக்கூடிய TUCS நிறுவனம், இந்த நிறுவனத்துல, அதாவது சேப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு மகளிர் விடுதிக்கு கிட்டத்தட்ட 2195 சிலிண்டர்கள் அதாவது 2023ஆம் ஆண்டு ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதங்கள்ல மட்டும் 2195 சிலிண்டர்கள் வழங்கப்பட்டிருக்கிறதா சொல்லி இந்தியன் ஆயில் நிறுவனம், குறிப்பா மும்பையை தலைமையிடமாக கொண்ட அந்த நிறுவனம் கண்டுபிடிக்குது. இது மட்டும் இல்லாம அதே போல மாம்பழத்தில் கிட்டத்தட்ட 4032 சிலிண்டர்கள் ஒரே நுகர்வோர் எண்ணில் வாங்கப்பட்டிருக்குது. இது எப்படி சாத்தியம் பார்க்கும்போது இது சாத்தியமே இல்லை. ஒரு தனிநபர் இவ்வளவு சிலிண்டர்கள் வாங்க முடியாது என மும்பை இந்தியன் ஆயில் நிறுவனம் தெரிவிச்சிருக்கு. இதை எப்படி பயன்படுத்தியிருக்கிறாங்கன்னா, இந்த திருவல்லிக்கேணி, மாம்பலம், அதே போல ஆலந்தூர், கோபாலபுரம் இந்த 4 நிலையங்கள்லயும் இருக்கக்கூடிய திமுக தொழிற்சங்க நிர்வாகிகள் இவங்க என்ன பண்றாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒவ்வொரு இடத்துலையும் அந்த ஒரே நுகர்வோர் எண் கொண்ட அந்த அரசு விடுதியாகட்டும், அதே போல ஆயுதப்படை உணவகமாகட்டும், இவங்களோட நுகர்வோர் எண்ணை தவறா பயன்படுத்தி கிட்டத்தட்ட மாதத்திற்கு 40 சிலிண்டர் வாங்கக்கூடிய இடத்துல கிட்டத்தட்ட 4032 சிலிண்டர் வாங்கியிருக்கிறாங்க. இதே போல ஆலந்தூர்லயும் இதே போலதான். சேப்பாக்கத்துல கிட்டத்தட்ட 2195 சிலிண்டர்கள் வாங்கப்பட்டிருக்கு. எல்லாமே, அதாவது ஒவ்வொரு கிளையிலும் ஒரே
நுகர்வோர் எண்ணில் வாங்கியிருக்கிறாங்க. இதை என்ன பண்றாங்கன்னா, இதை வாங்கிட்டு வேறு அதாவது ஹோட்டல்கள் மற்றும் மால்களுக்கு விற்பனை செஞ்சிருக்காங்க என்ற தகவலும் வெளியாயிருக்கு. இதுல இந்த முறைகேடா வாங்கப்பட்ட அந்த சிலிண்டருக்கான தொகையை வந்து அதாவது நிறுவனத்துக்கு கட்டவே இல்லை என்ற குற்றச்சாட்டு இருந்திருக்கு. இது தொடர்பாக இந்திய ஆயில் நிறுவனம் வந்து புகார் தெரிவிச்சிருக்கு. கிட்டத்தட்ட 2023ஆம் ஆண்டு இந்த புகாரை கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாங்க. தற்போதைய விளம்பர திமுக அரசு தொடர்ச்சியாக இந்த முறைகேடை ஊழலை கண்டுகொள்வதே இல்லை. காரணம் என்னன்னா, இந்த 4 பகுதிகளில் இருக்கக்கூடிய திமுக தொழிற்சங்க நிர்வாகிகள் இவங்க யாருன்னா, கிட்டத்தட்ட ஆலந்தூர்ல மட்டும் யாருன்னா கதிரவன், திமுக தொழிற்சங்கத்தை சேர்ந்த கதிரவன், ரவிச்சந்திரன், சாவித்ரி இவங்க யாருன்னா ஆலந்தூர்ல இருக்கக்கூடிய டியூசிஎஸ் நிறுவனத்துல வேலை செய்யற ஆட்களா இருக்கிறாங்க. இவங்க முழுக்க திமுக தொழிற்சங்கத்தை சேர்ந்தவங்க. அதே போல மாம்பழத்துல இந்த முறைகேட்டில் ஈடுபட்ட நபர்கள் வந்து முத்து, சதீஷ்குமார், மருதமலை இவங்க யாருன்னா வேற யாருமே இல்லை, எல்லாமே திமுக தொழிற்சங்கத்தை சேர்ந்த நபர்கள். கோபாலபுரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிட்டத்தட்ட 84 லட்சம் ரூபாய் ஆன்லைன் மூலம் வந்து ஆன்லைனில் சிலிண்டர் வாங்கக்கூடிய நபர்கள் வாங்காமல் இருப்பார்கள். அதை தவறாக பயன்படுத்தி 84 லட்சம் ரூபாய் முறைகேட்டில் ஈடுபட்டாங்கன்னு வந்து கண்டுபிடிக்கிறது. அது நடவடிக்கை எடுக்கல. இதுக்கு காரணம் யாருன்னா, கோபாலபுரத்தில் பணிபுரியக்கூடிய கவியரசன், மலர்மன்னன், ராஜேந்திரன் இவங்க 3 பேர் தான் நம்ம இருக்கக்கூடிய இந்த கிளையில வேலை பார்த்தவங்க. அதே போல சேப்பாக்கத்தில் பொறுத்த வரைக்கும் சேப்பாக்கம், கானாபாக் தெரு இது கிட்டத்தட்ட திருவல்லிக்கேணி, சேப்பாக்கம் உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்கக்கூடிய ஒரு நிலையமா இருந்துட்டு வருது. தினமும் பல லாரிகள் சிலிண்டர்கள் வந்து அங்க இறக்கப்பட்டு நுகர்வோர்களுக்கு வழங்கப்படுகிறது. இங்க கிட்டத்தட்ட 2195 சிலிண்டர் ஒரே நுகர்வோர் எண்ணில் வழங்கப்பட்டிருக்கு. இதுக்கு யார் காரணம்னா, ராஜசேகர், விநாயகம், அதே போல தினகரன், பாலசுப்ரமணியம் இந்த 4 நபர்கள் யாருன்னா கிட்டத்தட்ட திமுக தொழிற்சங்கத்தை சேர்ந்தவங்க. அதே போல பெரிய தெருவில் இருக்கக்கூடிய டியூசிஎஸ் நிறுவனத்தோட கணக்காளர் விஜயகுமார் இவர் முழுக்க திமுக ஆதரவாளராக இருக்கக்கூடியவர். இவர் என்ன பண்ணியிருக்கானா, இந்த 12 கிளை நிலையங்கள்லயும் இருக்கக்கூடிய ஆன்லைன் மூலம் கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய்க்கு மேல ஆன்லைன் மூலம் சிலிண்டர் வாங்கி கொடுப்பதில் முறைகேடு நடந்திருக்கு. இதையும் வந்து கூட்டுறவுத்துறை ஏற்கனவே இருந்த பாபு என்ற இணைப்பதிவாளர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஆனா நடவடிக்கை எடுக்கல. கிட்டத்தட்ட பெரியசாமி அமைச்சராக இருக்கும் போது இந்த குற்றச்சாட்டு நடந்திருக்கு. ஆனா இது பற்றி எந்த கவலையும் படாமல் ஊழல்வாதிகளை வளர்த்தெடுத்திருக்கிறார்கள் இந்த திமுக அரசாங்கம். இது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பெரிய கருப்பன் வந்து அமைச்சராக ஆன பிறகு ஐஎன்டியூசி நிறுவனம் திரும்பவும் புகார் கொடுக்குது. கிட்டத்தட்ட அன்பழகன் என சொல்லக்கூடிய ஐஎன்டிசியோட நிர்வாகி இவர் என்ன பண்றாருன்னா, ஆதாரப்பூர்வமாக ஒவ்வொரு கிளையிலும் இருக்கக்கூடிய முறைகேடுகள் மற்றும் எவ்வளவு கோடி ரூபாய் இழப்பு, இதை யாரெல்லாம் சம்பந்தப்பட்டார்கள் என்ற ஒரு பெரிய அட்டவணையை ஆதாரப்பூர்வமாக கொடுத்திருக்கிறார்கள். இதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை. இது மட்டும் இல்லாம இந்த அன்பழகன் மட்டும் இல்லாம திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸோட ஐஎன்டியூசி நிறுவனம் புகார் கொடுத்திருக்கு. அன்பழகன் புகார் கொடுத்து, இது மட்டும் இல்லாம அறப்போர் இயக்கமும் இது தொடர்பா புகார் கொடுத்திருக்கு. ஆனா இதையெல்லாம் கண்டுகொள்ளாத இந்த விளம்பர திமுக அரசு அந்த சமையல் எரிவாயு வழங்கினதுல கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் மோசடி நடந்திருக்குது. இந்த 4 நிறுவனங்கள் தான் தொடர்ச்சியா எக்ஸ்டென்ஷன் சொல்லக்கூடிய அரசு விடுதிகள், ஆயுதப்படை, தமிழ்நாடு ஆயுதப்படை, அதே போல பல அரசு நிறுவனங்களுக்கு மட்டுமே இது வந்து இந்தியன் ஆயில் நிறுவனம் வந்து அனுமதி கொடுக்குது. ஒன்றுக்கு மேற்பட்ட கிட்டத்தட்ட வாரத்துக்கு 10 இருக்கட்டும், மாதத்திற்கு 40 வரை வந்து வழங்குக்கு அனுமதி கொடுத்தாலும் இதை தவறாக பயன்படுத்தி கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் மோசடி செய்திருக்கிறார்கள். இந்த பணத்தை வந்து இந்தியன் ஆயில் நிறுவனம் கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கு. ஆனா இதுவரை நடவடிக்கை எடுக்கல. குறிப்பா ஒரு ரேஷன் கடையில வந்து பணிபுரியக்கூடிய ஒரு தொழிலாளி ஒரு 500 ரூபாய் குறைந்தாலும் சரி, 100 ரூபாய் குறைந்தாலும் சரி, அங்க இருக்கக்கூடிய பொருட்கள் குறைந்தாலும் சரி, உடனடியாக பணியிடை நீக்கம் வந்து செய்யப்படுவதுதான் கூட்டுறவுத்துறையோட தொடர் நடவடிக்கையா இருக்கும். ஆனால் ஒரு 500 ரூபாயோ 100 ரூபாயோ ஊழல் செய்யக்கூடிய நபர்களை வந்து பணியிடை நீக்கம் செய்வது, அவர்களை வந்து வேறு கடைகளுக்கு மாற்றுவதும் பல்வேறு நடவடிக்கைகள் இருந்துட்டு வருது. ஆனால் கிட்டத்தட்ட
பல கோடி ரூபாய் மோசடி நடந்திருக்கு. ஆலந்தூர், மாம்பலம், சேப்பாக்கம், அதே போல கோபாலபுரத்திலையும் வந்து ஆன்லைன் மூலமா நடந்தது. அதாவது ஆன்லைன் மூலமாக இருக்கக்கூடிய தொகை மட்டும் கிட்டத்தட்ட 1,84 லட்சம் ரூபாய் முறைகேடு நடந்திருக்குதுன்னு குற்றச்சாட்டு இருந்திருக்கு. இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கல. காரணம் என்னன்னா, இதுல சம்பந்தப்பட்ட அனைவர்களுமே வந்து கிட்டத்தட்ட திமுக தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர். அதாவது யாருன்னா, இந்த திமுக தொழிற்சங்க நிர்வாகி, முக்கிய நிர்வாகியா இருக்கக்கூடிய நபர் யாருன்னா, அதாவது ராஜன் சுவாமிநாதன். இவர் தான் கூட்டுறவுத்துறையோட திமுக தொழிற்சங்கத்தோட தோமுசாவோட செயலாளராக இருக்காரு. இவர் தான் இந்த 4 இடங்கள் மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கூட்டுறவு, அதாவது நகைக்கடன் சங்கம், அதே போல நியாய விலை கடைகள், இது போல சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் கொடுக்கக்கூடிய நிலையங்கள் அனைத்துக்குமே வந்து திமுக தொழிற்சங்க நிர்வாகியா இருக்கிறாரு. இவர் எப்படி கட்டுப்படுத்துறாருன்னா, அதாவது சம்பந்தப்பட்ட நபர்கள் அனைவருமே திமுக தொழிற்சங்கத்தை சேர்ந்தவங்க. மேற்கு சொல்ல கதிரவன் ஆகட்டும், அதே போல அனைத்து நபர்களுமே திமுக தொழிற்சங்கத்தை சார்ந்தவங்க. இவர்கள் என்னவா, அதாவது ஏற்கனவே இருந்த கூட்டுறவு இணை பதிவாளராக இருந்த பாபுவிடம் வந்து புகார் கொடுக்கறாங்க. இந்த ராஜன் சுவாமிநாதன் போய் அவரை மிரட்டுறாங்க. அவரே வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்காத, இவர்கள இந்த கூட்டு கொள்ளை அடிக்கக்கூடிய நபர்களிடமே வந்து அவரும் சேர்ந்துடுறார். நண்பரா சேர்ந்து அவருக்கும் பல கமிஷன்கள் சென்று இருக்கிறது. அது மட்டும் இல்லாம, அதாவது ஐ பெரியசாமி போன பிறகு, பெரிய கருப்பன் வந்த பிறகு நந்தகுமார் என்ற பதிவாளர், கூடுதல் பதிவாளர் வராரு. அவர்கிட்ட பல முறை புகார் கொடுக்கறாங்க. எந்த நடவடிக்கை எடுக்கல. எதுக்கு காரணம்னா, திமுக தொழிற்சங்கத்தை சேர்ந்த ராஜன் சுவாமிநாதன் இவர் ஒவ்வொரு அதிகாரியையும் நேரடியாக சென்று மிரட்டி நடவடிக்கை எடுக்காமல் தடுத்து வருகிறார். கிட்டத்தட்ட ஏற்கனவே 2G அலைக்கற்றை ஊழல் இந்தியாவே உலுக்கி இருக்கிறது. 1,76,00,000 கோடி ரூபாய் வந்து ஊழல், காற்றில் இந்த ஊழல் நடைபெற்றது. அதுபோல சமையல் வாயுவிலும் ஒரு மெகா ஊழல் நடந்திருக்கிறது. இதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. பலமுறை, அதாவது INTUC ஆகட்டும், வேற எந்த சங்கமும் புகார் கொடுக்கல. திமுக கூட்டணி கட்சியான, பிரதான கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சியோட INTUC நிறுவனம் புகார் கொடுக்குது. ஊழல் தொடர்பாக பல்வேறு புகார்கள் கொடுக்கக்கூடிய அறப்போர் இயக்கமும் புகார் கொடுக்குது. ஆனா இது நடவடிக்கை எடுக்கல. என்ன காரணம்னா, இது எல்லாமே அதிகாரிகளோட கூட்டணி சேர்ந்து கொள்ளையடிக்கக்கூடிய நிகழ்வா தான் இருக்குது. இது போல இந்த ஆலந்தூர் நிறுவனம், அதாவது நான் சொல்லக்கூடிய தகவல் விவரம் மட்டும் வந்து 2023 ஏப்ரல், மே, ஜூன் இந்த 3 மாதங்கள்ல மட்டும் இந்த பல கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்கு. தவறா பயன்படுத்தி பல்லாயிரக்கணக்கான, அதாவது கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட சிலிண்டர்கள் வாங்கி வேறு ஹோட்டல்கள், மால்கள் அனைத்திற்கும் விற்கப்பட்டிருக்கிறது. இது பெரிய முறைகேடு, பெரிய ஸ்கேம்னு சொல்லலாம். ஆனா இதுவரை அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள், திமுக தொழிற்சங்கத்தை சேர்ந்த நபர்கள் மீது ஒரு பணியிடை நீக்கமும் செல்லவில்லை, ஒரு மெமோ கூட கொடுக்கல. என்ன காரணம்? எல்லாமே திமுக நபர்கள். ஊழலுக்கு பெருச்சாலியாக இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் அவர்களது தொழிற்சங்கத்துக்கு வந்து தொழிற்சங்க நிர்வாகிகளை காப்பாற்றி வருகிறது. தற்போது இருக்கக்கூடிய பெரிய கருப்பனிடமும் புகார் கொடுத்த இந்த நடவடிக்கை போல இந்த TUCS நிறுவனத்தை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த 4 நிறுவனத்தில் மட்டும் பல கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குன்னா, இப்போ மற்ற 8 நிறுவனங்கள்ல எந்த அளவுக்கு இருக்கும்? 3 மாதங்கள்ல மட்டும் இவ்வளவு ஒரு பெரிய ஊழல் நடந்திருக்குன்னா, கிட்டத்தட்ட 2021 மே 7ஆம் தேதி முதல் தற்போது வரை ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த நபர்கள் எவ்வளவு ஊழல் நடந்திருப்பார்கள்? இதுவரை அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கல. அதிகாரிகளும் இதுக்கு கூட்டுக்கொள்ளை அடித்திருக்கிறார்கள் என்ற விவரம் தான் INTUC நிறுவனமும் சரி, அறப்போர் இயக்கமும் சரி குற்றச்சாட்டு இருக்கிறாங்க. ஒட்டு மொத்தத்தில் அனைத்து துறைகளிலுமே ஊழல் மலிந்தோடி இருக்கிறது. ஏற்கனவே பல்வேறு நிறுவனங்கள்ல ஊழல் இருக்கும்போது தற்போது கூட்டுறவுத்துறையில ஏழை எளிய மக்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய இந்த சமையல் எரிவாயு சிலிண்டர்ல ஊழல் நடந்திருக்கு. குறிப்பா ஒரு குடும்ப நபர் வந்து, நுகர்வோர் வந்து புகார் கொடுத்தாலே, அதாவது சமையல் எரிவாயு சிலிண்டர் வேண்டும் என்றாலே பல கேள்விகள் கேட்பார்கள். பல நாட்களுக்கு பிறகு இந்த சமையல் எரிவாயு சிலிண்டர் கொடுப்பது வழக்கமா இருக்கு. ஆனால் அரசு நிறுவனங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டதை விட பல 100 மடங்கு வாங்கி கள்ளச்சந்தையில் விற்பனை செய்திருக்கிறார்கள். இதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் காற்றில், அதாவது சம்பந்தப்பட்ட நபர்கள் ஏகபோகமாக வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களிடம் வந்து கொள்ளையடித்த பணம் தற்போது கொஞ்சமாக தான் வந்து மீட்கப்பட்டிருக்கிறது. மீதமுள்ள பணம் வந்து மீட்கப்படலை. அவர்கள் மீது மெமோ கொடுக்கவில்லை, பணியிடை நீக்கம் செய்யப்படவில்லை, காவல்துறையில் புகார் கொடுக்கவில்லை. இப்படி ஒட்டுமொத்தத்தில் ஊழலுக்கு உறுதுணையாக இருக்கிறது இந்த விளம்பர திமுக அரசு. நேரலையில் இணைந்து விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராம்குமார்.